சின்ன வயசுல இருந்தே அவர் படத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். எந்த ஏரியாலையும் இருக்காது இவரை பிடிக்காத ஒரு குழந்தை. பழக்கம் இல்லாமலே பல மனசை திருடிட்டீங்க. அதனாலே என்னவோ உங்களை எப்பவும் அண்ணான்னு கூப்பிட வச்சுட்டீங்க. ரசிகர்களை கவர இதுவரை நீங்க நடிச்ச படமும் 68. இப்படி சினிமாவை விட்டு போனா நாங்க எல்லாம் கவலைப்படுவோம்னு தெரியாதா அண்ணா? சொல்லுங்க உங்க மனசை தொட்டு. அந்த ஸ்மைலை பார்த்தாலே நாங்க எல்லாருமே சிரிச்சிருவோம். எப்ப பார்த்தாலும் சிரிப்போம். ஆனா இந்த வாட்டி கரியரின் உச்சத்தை விட்டு போறேன்னு சொன்னீங்க. லட்சக்கணக்கான மனசை அந்த ஒரு வார்த்தையிலேயே கொண்டீங்க. இனிமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அடிச்சு எடுக்கிற டிக்கெட் இல்ல, ஆடியோ லான்ச் இல்ல, உங்க ஸ்டைல் அண்ட் கிரேஸ்ல ஆடுற அந்த டான்ஸ் இல்ல, உங்க வாய்ஸ்ல கேட்க போற அந்த பாட்டு இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு விஷயம் இல்ல. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு குட்டி கதை அது மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ண போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த டைம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், மூவி ரிலீஸா இருக்கட்டும், பார்த்துட்டு வர எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற சோகத்துல தான் வர போறாங்க. சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், கண்டிப்பா யூ ஆர் a great man. Once a தளபதி ஃபேன், ஆல்வேஸ் a தளபதி ஃபேன். என் நெஞ்சில் குடியிருக்கும்